வணக்கம், நான் உங்க ஹரி. நீங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புறேன். நம்ம சேனலுக்கு இப்போதான் புதுசா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, அதாவது ஒரு முட்டை. எஸ், ஒரு முட்டை சாப்பிட்றதுனால நம்மளோட உடம்புல என்னென்னலாம் ஏற்படும், என்னென்ன மாதிரி சக்திலாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற இந்த வீடியோல பார்க்க போறோம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ இப்படி இருந்தேன்னா இப்படியானது ஒரு முட்டையால தான் அப்படின்னு சொன்னா ஷாக்கிங்கா இருக்குல்ல உங்களுக்கு? எஸ். ஸோ நானுமே ஸ்கூல் டைம்லலாம் நல்லா தான் இருந்தேன். ஸோ எப்படி என் பாடி வந்து இப்படி ஆச்சுன்னா, நான் ஊர் விட்டு ஊர் போனனால. எஸ், ஃபார் காலேஜ் பர்பஸ்க்காண்டி வேற ஊர் போய் நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து ஹாஸ்டல் ஃபுட்டும் சரி, ஃபர்ஸ்ட் இயரில் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருந்தேன். அடுத்து வெளியில் வந்துட்டேன். அங்கேயுமே ஃபுட்டு சரியில்லை. ஸோ வெளியில் வந்தனால எனக்கு அவுட் சைட் ஃபுட்டு ஒத்துக்கவும் இல்லை. அதே மாதிரி பாடி ரொம்ப ஒல்லி ஆயிடுச்சு. எந்த விதமான நியூட்ரிஷனும் சரி, ப்ரோட்டீனும் சரி, எதுவுமே எனக்கு வந்து கிடைக்கவே இல்லை. ஸோ என்னோட பாடி வந்து ரொம்ப ஒஸ்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி நான் ரொம்ப ஒல்லியாகவும் ஆயிட்டேன். அங்கேயுமே நான் வந்து டெய்லி நான் முட்டை சாப்பிட ஆரம்பித்தேன். பட் ஆனால் அது 1 வீக் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட. அது வந்து சாப்பிட முடியாமல் ஆயிடுச்சு, ஏன்னா சில பல காரணங்களால. ஸோ இப்போ நான் வந்து வீட்டுக்கு வந்து 1 மந்த் ஆகுது. இதில் நான் டெய்லி ஒரே ஒரு முட்டை மட்டும் எப்படியாவது சாப்பிட்ருவேங்க. ஸோ இப்படி முட்டை சாப்பிட்றதுனால எனக்கு வந்து ப்ரோட்டீன்ல இருந்து என்னோட ஃபேட்ல இருந்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஏன்னா நான் வந்து கண்டிப்பாக ஒரு சைஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ரொம்ப நான் ஒல்லியாக இருந்தேன் அப்போலாம். ரொம்ப ஸ்கின்னாக இருப்பேன், லீன் பாடியாக இருக்கும். பார்க்கவே அப்படியே யாராவது தட்டி விட்டா கூட அப்படியே நான் கீழே விழுந்துருவேங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தேன். ஸோ எனக்குள்ள எப்படியாவது நம்ம சாப்பிட்டு கொஞ்ச நாளும் ஃபேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இருந்தேன். எனக்கு வந்து ஜிம் மாதிரி அந்த மாதிரி போல்டாக அந்த மாதிரிலாம் ஆகணும் இல்லை, கொஞ்சம் சத்தாக இருக்கணும் அந்த மாதிரி நினச்சி தான் நான் டெய்லியும் ஒரு முட்டை மட்டும் சாப்பிட ஆரம்பித்தேங்க. இப்போ நான் 1 மந்த் கிட்ட நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். என்னோட உடம்பு வந்து பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் சத்தா இருக்கு. கையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உருண்டையா இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா நான் வீட்டில் இருந்தே கொஞ்சம் ஹோம் ஒர்க் அவுட்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இன்னையிலேருந்து ஒரு 2 டேஸ் பிஃபோர் ஸ்டார்ட் பண்ணேன் நான். ஸோ எந்த சேஞ்சஸ் அப்படிலாம் தெரியாது. ஸோ 2 டேஸாக தான் பண்ணிட்டு இருக்கிறேன் நான். நீங்களும் அந்த மாதிரி ஹோம் ஒர்க் அவுட் வீடியோஸ்க்கு என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே என் கூட சேர்ந்து நீங்களும் உங்கள் பாடியை ஜம்முன்னு ரெடி பண்ணலாம். இதில் நாட்டுக்கோழி முட்டை வேற இருக்குது. அப்படியே ஒயிட் எக்குன்னு சொல்லுவாங்க, அதுவே இருக்குது. ஸோ நாட்டுக்கோழி முட்டைலாம் நான் அவ்வளோவாலாம் எடுக்க மாட்டேங்க. ஏன்னா அது வந்து ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நான் வந்து எடுக்கிறது நார்மல் எக்கு தான். ஓகேவா? டெய்லி நான் வந்து ஒன்று சாப்பிட்டேன். அது வந்து கிட்டத்தட்ட 1 மந்த்தாக இருக்கிறனால நான் ஆக்சுவலாக நிறையா நியூட்ரிஷனும் சாப்பிட்டேன். இன்க்ளூடிங் நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, அப்புறம் ஃப்ரூட்ஸு நிறையா சாப்பிட்டேன். ஆக்சுவலாக முட்டை மட்டும் இப்போது காலேஜ் படிக்கிறவங்க வெளியில் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பசங்களுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, டெய்லி ஒரே ஒரு முட்டை மட்டும் சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் லஞ்சுக்கும் சரி, ஆர் ஈவினிங்கும் சரி, மார்னிங்கும் சரி, எப்போனாலும் ஒரே ஒரு முட்டை மட்டும் பெர் டேக்கு சாப்பிட்டீங்கன்னா உங்களோட பாடி வந்து 1 மந்த்லேயே டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்களே பார்க்கலாங்க. ஆக்சுவலாக நான் வந்து என்ன பண்ணேன்னா, டெய்லியும் முட்டை வந்து 2 சாப்பிட்டேங்க. ஸோ அதனால வீட்டில் தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 சாப்பிட்டேன். ஸோ அதனால ஒரு 2 வீக்ஸ்லேயே கொஞ்சம் ஏதோ தெரியுது, அவ்வளோவா தெரில. ஸோ ஆனால் கொஞ்சம் கையெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆன மாதிரி எனக்கு லைட்டாக ஃபீல் ஆகுது. அது வந்து ஃபர்ஸ்ட் திங்கு. இப்போ செகண்ட் திங் என்ன பார்த்தீங்கன்னா, முட்டையை வந்து பாயில் பண்ணி சாப்பிடலாமா, இல்லை வந்து ஆம்லேட், ஆஃப் பாயில் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிடலாமான்னு தோணும் உங்களுக்கு. ஸோ என்னை பொறுத்தளவு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் வந்து பாயில் பண்ணியே சாப்பிடுங்க. ஏன்னா பாயில் பண்ணி சாப்பிட்டா தான் அதில் உள்ள ப்ரோட்டீன் கண்டென்ட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து பாடியில் போய் கிடைக்கும். இதில் நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றனால லைக் ஆம்லேட்லேருந்து ஆஃப் பாயில் எல்லாமே பண்ணுறதுனால நீங்கள் வந்து அது வந்து டேஸ்ட்டுக்காக சாப்பிட்டுக்கலாம். அதுவும் அன்ஹெல்த்தின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலாக பாயில் பண்ணி சாப்பிட்றதோ ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு சொல்ல வரேங்க. நீங்கள் ஆக்சுவலாக எக்கு சாப்பிட்றதுனா பாயில் பண்ணியே சாப்பிடுங்க. ஸோ அதுதான் ஹெல்த்தியான ஃபுட்டு. இந்த மாதிரி நிறைய ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ்க்கோ அப்புறம் ஒர்க் அவுட் வீடியோஸ்க்கோ என்னை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட பாடியும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி காட்டலாம். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.